ஹாய்! இன்றைக்கி நம்ம ஒரு பழைய சாரீல ஒரு அம்பர்லா கட் டாப் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த கீழ்ப்புறம் லேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடான ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க. சாரீ ஆஃப் ஒயிட் வித் பிங்க், லைட் பிங்க் 2ம் சேர்ந்த மாதிரி கலர். நான் இதில் இருக்கிற அந்த லேஸும் ஃபால்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுட்டேன். அண்ட் அதுக்கு தேவையான லைனிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் ஸ்லீவுக்கு இது நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். இது வெறும் கிளாத் மட்டும், மெயின் கிளாத் மட்டும், லைனிங் இல்லாமல். அதனால நமக்கு 2.5 மீட்டர் நமக்கு போதுமானது. இப்போது நம்ம பாடி பார்ட் தனியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பாடி பார்ட் கட் பண்ணணும். டோட்டல் லென்த் நான் 14.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச் போச்சுன்னா டோட்டலாக நமக்கு 14 இன்ச் கிடைக்கும். கீழே நான் 1/2 இன்ச் தையலுக்காக ஏற்கனவே விட்டு மார்க் பண்ணிட்டேன். இது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்கு 2.5 இன்ச்சு, ஷோல்டர் அங்கேருந்து ஷோல்டர் 3 இன்ச்சு விட்டுருக்கேன். தையலுக்கும் சேர்ந்து அந்த சீமலம் சைடில் விடுவோம் இல்லையா, அதுவும் சேர்ந்தே 3 இன்ச் விட்டுருக்கேன். அப்போ 1/4 இன்ச் போனால் 2.25 இன்ச் நமக்கு ஷோல்டர் கிடைக்கும். நம்மளுடைய ஆம்ஹோல் லென்த் 6 இன்ச்சு விட்டுருக்கேன். அடுத்தது அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம செஸ்ட், அப்புறம் செஸ்ட் அரவுண்ட் டிவைடட் பை 4 போட்டால் எனக்கு 40ல் 10 இன்ச் வருது. 4ஆக டிவைட் பண்ணால் அது ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு. அப்புறம் ஹிப்பு ஒரு 9 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1 இன்ச் அந்த டாட் பிடிக்கிறதுக்கு, அப்புறம் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்குறது. இதை நம்ம இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணோம்னா நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். எப்பவும் போலயே நம்ம அம்பர்லா கட் குர்த்தி ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் அதே மாதிரி ஒரு ஷேப்புக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆம்ஹோலோட இந்த இதுக்கு 1 இன்ச் கொடுத்து நான் அதை வளைவாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் மார்க் பண்ணியிருக்கிறதுல நான் ஒரு சின்ன ஒரு கட் கொடுத்துக்கிறேன். அண்ட் சைடில் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணோம்ல, அதையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நான் அதை தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் தனியாக, பேக் பீஸ் தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி நெக்கோட டிசைன்ஸ் வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். நம்மளுடைய இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். நான் பேக்குக்கு 8 இன்ச் கொடுக்குறேன். 8 இன்ச்சு கொடுத்துட்டு அது ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கொடுக்குறேன். இது நான் ஒரு பாட் ஷேப் மாதிரி பேக்கில் கொடுத்துக்கிறேன். கீழே ஒரு 3 இன்ச் விட்டு அங்கேருந்து நம்ம ஒரு பாட் ஷேப் எப்படி வரைவோமோ அந்த மாதிரி லைட்டாக உள்ளே அதுலேருந்து வெளியில் போய் ஒரு ரவுண்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே சப்போஸ் கேன்வாஸ் வைக்கிறதா இருந்துச்சுன்னா கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு லைனிங்கை கட் பண்ண வேண்டாம். கேன்வாஸ் எடுத்து லைனிங் மேலே வச்சு அது ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது நான் கேன்வாஸ் வைக்கல. நான் அப்படியே டைரெக்டாக கிளாத்துலேயே தைச்சிக்க போகிறேன். எப்பவும் போல் லைனிங்கை மெயின் கிளாத் மேலே வச்சு தைச்சிட்டு அப்படியே திருப்புறது. அதை நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் 7 இன்ச் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நெக்கோட டெப்த்து வேணுமோ அதை மார்க் பண்ணி நான் இது ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் ஒன்லி ரவுண்டு தான் கொடுத்துருக்கேன். அந்த ரவுண்டு நல்லா வளைஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு பா மாதிரி கன்வெர்ட் ஆகும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத்தில் ஃபஸ்ட் நம்ம இதே கட் பண்ணிக்கலாம். பீசஸ் மேலே இருக்கு இல்லையா, அந்த பீஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். இது நான் லைனிங் இந்த ஒயிட் கிளாத்தை ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்க போகிறேன்.
பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே லைனிங் வந்து பிங்க்காக இருக்கும்போது ஒயிட்டோடு சேரும்போது இன்னும் கொஞ்சம் 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 டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக நான் லைனிங் வந்து ஒயிட் எடுக்கல, நான் பிங்க்கவே எடுத்துக்கிட்டேன். அந்த ஷேடு வந்து கொஞ்சம் ஒயிட்டோடு சேர்ந்து வரும்போது அந்த லைட் ஷேடு வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த பிங்க்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேக் பார்ட்டை வந்து பிங்க்கில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது டபுள் ஷேடு சாரீங்கிறங்காட்டி ஒன்றும் இந்த கலரும் இந்த பின்னாடி வேறு கலரும் கொடுக்குறேன். பேக் பீஸையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் 4 ஃபோல்டாக போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நான் இந்த பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து 14 இன்ச் வச்சுருக்கேன். 14 இன்ச்சு ப்ளஸ் மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சும் சேர்த்து வச்சுருக்கேன் சீம் அலowance. அப்புறம் அந்த ஆர்ம் ஹோலோட டெப்த்து வந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்து அது ஒரு லைன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு அது மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, எண்ட் ஆஃப் த மேலே ஸ்லீவோட இதில் இருந்து இந்த 3 இன்ச் மார்க் பண்ணதில் வச்சு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்லீவ்ஸ் அரௌண்ட் எவ்வளவோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் 9.45 இன்ச்சஸ் வருது. அதை மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்லீவோட சரௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 6 இன்ச் எனக்கு வருது, அதை மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மேலேயும் 1.5 இன்ச்சு சீம் அலowance, கீழேயும் சீம் அலowance 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். அதை நான் வந்து எல்லா டாட்ஸையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் முடிஞ்சது. இப்போது மீதி இருக்கிற அந்த சாரியை வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடிச்சுட்டு அந்த கார்னரில் வந்து நம்ம கட் பண்ண ப்ளவுஸ் பீஸை வந்து அங்கே வைக்கிறேன். வச்சு அந்த இடுப்பு இருக்குல்லையா, அந்த ஹிப்பு ஃபுல்லாக எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் லென்த்து, நம்மளோட ட்ரெஸ்ஸோட டோட்டல் லென்த்துலேருந்து நம்ம பாடி பீஸ் எடுத்தோம் இல்லையா 14 இன்ச்சு, அதை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அந்த இடுப்பு நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அங்கேருந்து லைனாக மார்க் பண்ணிவிட்டு வரலாம். அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு வந்து டோட்டலாக 45 இன்ச்சு. அதில் வந்து நான் 14 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நான் மார்க் பண்ணுறேன். மீதி இருக்கிற 31 இன்ச்சு வந்து நான் அங்கேருந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். நான் எக்ஸஸாக வந்து இன்னொரு இன்ச்சு எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சுலேருந்து நான் ஒரு 1.5 இன்ச் வரைக்குமே நான் ஜாஸ்தியாக விடுறேன், மடித்து தைச்சிக்கலாம். ரொம்ப மார்க் பண்ணியாச்சு. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ கீழ் பாகத்தை கட் பண்ணியாச்சு. அண்ட் மேலே நம்ம மார்க் பண்ணதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது நம்மளுக்கு பேக் பீஸ் ஒன்றும் ஃப்ரண்ட் பீஸ் ஒன்றும் கிடைக்கும். இது வந்து ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் சர்க்கிள்ங்கிறது வேறு, இது வந்து ஃபுல்லாக சர்க்கிள். இது ரொம்ப பெரிய ஃப்ளார் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் விரித்து கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோ பெரிய அம்பர்லா, அப்படியே சர்க்கிள் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து சென்டர் பார்ட்டு, இது 2 பக்கமும் இருக்கிறது. அந்த ஒயிட் கூட நம்மளுக்கு வந்து இந்த சென்ட்ரு பார்ட்டில் வந்துடும்.
அடுத்தது வந்து லைனிங்கை எப்படி கட் பண்ணிக்கலாம் கீழ் பாகத்துக்கு நம்ம மேலே பாடி பீஸ்க்கு கட் பண்ணோம்ல அதே மாதிரி கீழே கட் பண்ணணும். ஸோ அந்த நான் டோட்டல் இன்ச்சஸ் வந்து நம்ம மெயின் கிளாத்தில் 32 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு 30 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம், இல்லை 31 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் அதை டபுளாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு லைனிங் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அந்த பாடி பீஸ் கட் பண்ணோம்ல அது எப்படி நம்ம அந்த இதில் வச்சோமோ அதே மாதிரி மெயின் கிளாத்தில் வச்சு இடுப்பு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த லைனிங் பீஸோட மேல் பக்கம் வச்சு கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பீஸை நான் வச்சு இடுப்பு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு சீம் அலோன்ஸ் விட்டுருக்கேன்ல அதை வந்து நான் வந்து மைனஸ் பண்ணி இங்கே கட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம். இங்கே நம்ம கீழே வந்து வரும்போது இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம இன்னொரு வாட்டி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க் பண்ணதுலேருந்து கீழே ஒரு அங்கே எவ்வளோ விட்டோம் 1.5 இன்ச்சுக்கு விட்டோம், அதே 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கில் நம்ம நடக்கும்போது நம்ம இது ரெடிமேட் கிளாத்லாம் வாங்கும்போது நடக்கும்போது அப்படியே தடுக்கிற மாதிரி லைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படி இல்லாமல் இது வந்து லைனிங் 2.5 மீட்ரு தான். ஆனால் என்னென்னா இன்னும் நமக்கு இதுலேயும் வந்து கொஞ்சம் ஃப்ளார் கிடைக்கும். நடக்கும்போது தடுக்காத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது இப்படி தான். இது வந்து 2 பீஸ் இருக்குது. சென்டர் பீஸ் வந்து 2 இப்படி விரித்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பீஸு. அப்புறம் நம்ம சைடில் கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 4 பீஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2 இப்படி இந்த பக்கம் வச்சு ஒரு தையல் கொடுத்து திருப்பிக்கணும். ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.